வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ரஷ்யாவைச் சேர்ந்த குறி சொல்லும் பெண் ஒருவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என்று தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் குடும்பங்களையே நடுங்க வைக்கும் ஒரு பயங்கரமான முன் அறிவிப்பையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு 3வது ஆண்டை எட்டியுள்ள நிலையில் ரஷ்யா தொடர்ந்து உக்கிரமான தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றது. அத்துடன் நேட்டோ உறுப்பு நாடான போலந்திலும் ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறியுள்ளது. உக்ரைன் போர் அடுத்த நிலைக்கு நகர்வதாகவே பார்க்கப்படுகின்றது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகள் பல காரணங்களால் தோல்வியில் முடிந்து வருகின்றது. இந்த நிலையில் குறி சொல்பவர் உக்ரைன் போரில் யார் வெல்வார்கள் என்பதையும் அதன் பிறகு ஏற்பட இருக்கும் விவரிக்க முடியாத மனித துயரங்கள் குறித்தும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். தவிர்க்க முடியாத வெற்றியை நோக்கி ரஷ்யா நம்பிக்கையுடன் நகர்வதாக குறிப்பிடும் அவர் இந்த முறை ரஷ்யாவை எவரும் ஏமாற்ற முடியாது என்றார். ஏனென்றால் அனைத்தும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எதிர்வரும் மாதங்களில் ஒருவித சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதில் நமது நாட்டின் வெற்றி பதிவு செய்யப்படும் என்றார். இந்த ஆண்டு இறுதிக்குள் பெரும்பாலும் போர் முடிவுக்கு வந்துவிடும். அதன் பிறகு ரஷ்யா ஒரு புதிய உச்சத்திற்கு செல்லும். பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவை விஞ்சும் பொருளாதார சக்தியாக உயரும். ஆனால் போரை குறிப்பிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய பிரபலங்கள் கோடீஸ்வரர்களில் தொடங்கி பொதுமக்களுக்கும் நாட்டில் இடம் இருக்காது என்றார். இக்கட்டான நேரத்தில் ரஷ்யாவை விட்டு வெளியேறிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என்று அவர் பதிவு செய்திருக்கின்றார். இவையொரு புறம் இருக்க, ஜனாதிபதி ட்ரம்ப் பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்யவிருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ட்ரம்பின் ஆதரவாளர் சார்லி கிர்க் படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அப்படியான ஒரு தாக்குதல் ட்ரம்ப் மீதும் முன்னெடுக்கப்படலாம் என்று அஞ்சப்படுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மன்னருக்காக முடிசூட்டு விழாவிலும் இல்லாத வகையில் பாதுகாப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் தம்பதிக்கு 2 நாட்கள் மன்னர் விருந்தளிக்க உள்ளார். பிரித்தானியாவில் ட்ரம்பை பொறுத்தமட்டில் தொலைவில் இருந்து தாக்கப்படும் வாய்ப்புகள் குறைவு என்றே முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அதனால் ட்ரோன் ஊடாக தாக்குதல் நடத்தவும் வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரித்தானியாவில் துப்பாக்கி கலாச்சாரம் இல்லை என்றாலும் ட்ரோன்கள் தொல்லை தரலாம். போலீசார் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்றார். ட்ரம்பின் செயற்பாடுகளால் பொதுமக்கள் அவர் மீது கடும் கோபத்தில் உள்ளார்கள். அது போலீசாருக்கு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தும். ஜனாதிபதி ட்ரம்ப் பிரித்தானியாவிற்கு அரசு முறையாக விஜயம் செய்வது இது 2வது முறை என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்ச்சியாக இஸ்ரேலை கண்டித்து கத்தாரில் அரபு இஸ்லாமிய தலைவர்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. கத்தார் தலைநகரான தோஹாவில் அவசர கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கத்தார் தலைநகரில் எவ்வித முன்னறிவிப்புமின்றி இஸ்ரேல் அத்துமீறி நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் வலுத்து வருகின்றது. தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை ஈட்டி தந்திருக்கின்றது. இதனை கண்டித்து தோஹாவில் அரபு இஸ்லாமிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்துக்கு கத்தார் அழைப்பு விடுத்திருக்கின்றது. இந்த நிலையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மத்திய கிழக்காசிய தலைவர்கள் பலர் தோஹாவுக்கு வருகை தந்துள்ளார்கள். அப்போது இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்களை ஓரணியில் திரட்டும் இந்த ஆலோசனைக்கு முன்பாக வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் நடத்தப்பட இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக தூதரக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக கடும் நடவடிக்கைகள் பாயுமா என்பதை குறித்து விரைவு அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் ரஷ்ய ராணுவம் 2வது முறையாக ட்ரோன் அத்துமீறலை நடத்திய நிலையில் போலந்தில் நேட்டோ படைகளை களமிறக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ருமேனியாவுக்குள் ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததை அடுத்து இது போரை விரிவுபடுத்தும் நடவடிக்கை என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியதன் பின்னர் போலந்து நிர்வாகம் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றது. புதன்கிழமை ரஷ்யாவின் ட்ரோன் ஊடுருவலை தொடர்ந்து போலந்து ஜனாதிபதி கரோல் நவ்ரோக்கி உறுதிமொழி ஒன்றை அளித்திருக்கின்றார். மேலும் உக்ரைன் மீதான மற்றொரு தாக்குதலின் போது புடின் ருமேனியா வான்வெளியில் ட்ரோன்களை பறக்கவிட்டதும் போர் விமானங்கள் வட்டமிட தொடங்கின. அத்துடன் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து பாதுகாப்பு கூட்டணியின் உறுப்பு நாடொன்று தாக்குதல் நடத்தியது இதுவே முதன்முறை. இதனிடையே சனிக்கிழமை அண்டை நாடான உக்ரைன்
மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ருமேனியாவின் எல்லைக்குள் ஒரு ட்ரோன் நுழைந்ததை ருமேனியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. ஆனால் இந்த அத்துமீறல் என்பது தவறுதலாக நடந்தது அல்ல. ரஷ்யாவின் இந்த நகர்வு போரை விரிவுபடுத்துவதாகும் என்று மேற்கத்திய நாடுகளை ஜெலன்ஸ்கி எச்சரித்தும் இருக்கின்றார். இவையொருபுறம் இருக்க, இங்கிலாந்தில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் பெரும் கலவரமாக மாறியுள்ள நிலையில் புலம்பெயர்ந்தோரை தாக்கியவர்களுக்கு பிரதமர் ஸ்டார்மர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமைதியான போராட்டம் ஒன்று தொடங்கப்பட்ட பேரணி சில சமூக விரோதிகளால் வன்முறையாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பல இடங்களில் மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கின்றார்கள். சமீப காலமாக இங்கிலாந்தில் குடியிருப்பவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் அதிகரித்தும் வருகின்றன. இதுபோன்று அமைதியான முறையில் நடக்கும் போராட்டங்கள் வன்முறை போராட்டங்களாக மாறும்போது அது சமூக நல்லிணக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பலர் கவலை தெரிவித்தும் இருக்கின்றார்கள். பிரதமர் ஸ்டார்மர் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைதியை நிலைநிறுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று சொல்லியும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். இங்கிலாந்தில் இத்தகைய வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருக்க அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக உக்ரைனிய ராணுவ உளவுத்துறையின் ஒரு வட்டாரம் ரஷ்யாவின் ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற தொடருந்து மீதான 2 தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்ததை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதில் 3 ரஷ்ய தேசிய படை அதிகாரிகள் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள். கடந்த சனிக்கிழமை இரவு ரஷ்யாவின் மேற்கு ஓரியோல் பகுதியில் உள்ள தண்டவாளத்தின் ஒரு பகுதியில் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் விளக்கியிருக்கின்றன. மற்றொரு தாக்குதலில் டேங்கர் வண்டிகள் அவற்றின் எரிபொருளுடன் அளிக்கப்பட்டன என்று உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை வட்டாரம் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றது. இதன்படி உக்ரைனின் கார்கிவ் மற்றும் சுமி பகுதிகளில் ரஷ்ய படைகளுக்கான விநியோக வழிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக உக்ரைனிய வட்டாரம் தெரிவித்தும் இருக்கின்றது. இந்த பகுதிகளில் தொடர்ந்து உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்டதன் விளைவாக ரஷ்யர்கள் குறிப்பிடத்தக்க தளவாட சிக்கல்களை சந்திப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. ரஷ்யாவின் வடமேற்கில் உள்ள கிருஷி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைனிய ட்ரோன்கள் தீ வைத்து எரித்ததாக ரஷ்ய அதிகாரிகள் நேற்று தெரிவித்திருந்தார்கள். இந்த சுத்திகரிப்பு நிலையம் ரஷ்யாவின் மிகப்பெரிய பொருளாதார இலக்குகளில் ஒன்றாகும். ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை இழக்கும் நோக்கில் உக்ரைன் தொடர்ச்சியான மற்றும் முறையான தாக்குதல்களை தொடர்ந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குறித்த தாக்குதல்கள் தொடர்பில் விளக்கியிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றதுன்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.